வணக்கம் குழந்தைகளா. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பை படித்து விடையளித்தல். அதாவது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பு கொடுத்துட்றாங்க. அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாம் விடையளிக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெருவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம், மக்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்கன்னா, உடனே அங்கே என்னென்னா ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. தெருவில் மக்கள் எப்படி போய்கிட்டு இருக்காங்களாமா, கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கின்றனர். அதே சாலையில் பார்க்குறாங்க, கற்கள் குவியல் குவியலாக கொட்டி கிடக்குதான். எப்படி கொட்டி கிடக்குது? சாலை ஓரத்தில் சரளை கற்கள் ஆங்காங்கே குவியல் குவியலாக கொட்டி கிடக்கின்றன. அடுத்தது தெருவில் பார்த்தா ஆடுகள் மந்தை மந்தையாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆடுகள் எப்படி வந்து கொண்டிருக்கு? மந்தை மந்தையாக தெருவில் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது ஒரே வகையான மரங்கள் தொகுப்பாக இருந்தால் அதனை தோப்பு எனவும். அதாவது ஒரே வகையான மரங்கள்னால், ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அந்த தென்னை மரமே நிறையா தென்னை மரம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதனை தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென்னந்தோப்பு சொல்லுவோம் இல்லையா? அதே மாமரம் அதே இடத்துல நிறைய மாமரம் இருந்துச்சுன்னா மாந்தோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரே வகையான மரங்கள் தொகுப்பாக இருந்தால் அதனை தோப்பு எனவும். வானம் பார்த்த பூமி, அதாவது மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ண முடியும். அந்த மாதிரி பூமியை நம்ம என்ன சொல்லுவோம்னா கொல்லை எனவும். நெற்கதிர் விளையும் நிலத்தை, அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாடு அரிசி விளையிற இடம் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம்னா வயல் எனவும் வழங்குவது நம் மரபு. அடுத்தது ஒரே காம்பில் பல காய்கள் காய்ப்பனவற்றை குலை எனவும். அதாவது தென்னங்குலை இருக்கா, தென்னங்குலை அதாவது ஒரு காம்பு தான் இருக்கும், அதில் நிறையா தேங்காய் இங்கே இருக்கும் சரியா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தென்னங்குலைன்னு சொல்லுவோம். ஒரு காம்பில் பல காய்கள் காய்ப்பனவற்றை குலை எனவும். ஒரு காம்பு பலவாக பிரிந்து காய்ப்பனவற்றை கொத்து. அவரை கொத்து சொல்லுவோம் இல்லையா, அவரை செடியில் அவரைக்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுனா ஒரு காம்பு நிறைய பக்கம் பிரிஞ்சிருக்கும், அதுதான் பலவாக பிரிந்து காய்ப்பனவற்றை கொத்து எனவும். ஒரு தண்டில் பல காம்புகளுடன் சீப்பு போன்று காய்ப்பனவற்றை தார் எனவும். வாழைத்தார் பார்த்துருக்கோம் இல்லையா, பெருசாக இருக்கும் அதோட தண்டு, அதில் சீப்பு சீப்பாக பழம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தார், வாழைத்தார் சொல்லுவோம் இல்லையா, அதை தார் எனவும் கூறுவது நம் மரபு. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டு இருந்ததுன்னா மரபு தொடர். இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது மரபு. இப்போ என்னன்னா கேள்விக்கான நேரம். மக்கள் தெருவில் எப்படி செல்கின்றன? மக்கள் தெருவில் கூட்டம் கூட்டமாக செல்கின்றனர். கற்கள் எப்படி கொட்டி கிடக்கின்றன? கற்கள் குவியல் குவியலாக கொட்டி கிடக்கின்றன. ஆடுகள் தெருவில் எப்படி வந்து கொண்டிருக்கின்றன? ஆடுகள் தெருவில் மந்தை மந்தையாக வந்து கொண்டிருக்கின்றன. தோப்பு என்று எதனை கூறுவாய்? ஒரே வகையான மரங்கள் தொகுப்பாக இருந்தால் அதனை தோப்பு என்று கூறுவோம். தார் என்றால் என்ன? ஒரே தண்டில் பல காம்புகளுடன் சீப்பு போன்று காய்ப்பனவற்றை தார் என்று கூறுவோம். நன்றி.